தேர்வு ரத்து இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு இப்போ கிடையாது, அதுவும் தெரிஞ்சு போச்சு இல்லையா? அதுவும் தெரிஞ்சு போச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுவும் இப்போ கிடையாது, அதுவும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நீட் தேர்வு ரத்து இல்லை. எல்லாருமே டாக்டர் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் நோயாளிகளுக்கு என்ன செய்வீங்க? யார் நோயாளியாக இருப்பாங்க? எல்லாருமே டாக்டர் ஆகிடும், ஆசை இருக்குது தான் செய்யுதுங்க. அதை விட மேன்மையான படிப்புலாம் இருக்குது, அதை படிக்க சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளை, பெற்றோர்கள்லாம் எப்போ பார்த்தாலும் டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். அதை விட மேன்மையான படிப்பு ஒரு ரெண்டு இருக்குது. எம்எஸ் படிப்பு, எம்எஸ் மாஸ்டர் ஜெய்காலஜி படிப்பு இருக்குங்க. அதை படிக்க வச்சிங்கன்னா விஞ்ஞானம் படிப்பு சார்ந்தது, விஞ்ஞானம், கிரைம் பிரான்ச்சு, உளவுத்துறை, சைபர் கிரைம், இப்படி எண்ணற்ற ஆலோசகர்களுக்கு சொல்லக்கூடிய சைக்காலஜி பிரெயின். சைக்காலஜி பிரெயின்ங்கிறது என்னென்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத அவர் சொல்லிடுவாங்க. மனசில் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அப்படி தான் பிடிக்கிறாங்க. உளவுத்துறையும் அமலாக்கத்துறையும் அப்படி தான் செயல்படுது. அதனால் எம்எஸ் படிப்பு படிக்க வைங்க. குறைந்த கால படிப்பு தான், 3 வருஷம் படித்தா போதும். இந்த படிப்பை நீங்கள் படிக்க வைங்க. அடுத்து வரக்கூடிய காலேஜில் அப்படி சேர்த்து விட்ருங்க. நீட்டாக போய்கிட்டே இருக்காதீங்க. அது ரொம்ப கஷ்டம், தெரிஞ்சு போச்சு. எதுக்கு வீணாக மூளையை போட்டு குழப்புறீங்க அப்படின்னு பொதுமக்கள், பெற்றோர்கள் எண்ணுகிறாங்க. கல்வியாளர்களும் சொல்கிறாங்க. எம்எஸ் படிங்க, மாஸ்டர் சைக்காலஜி. கோயம்புத்தூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது.